அல்லேலூயா. என்ன சம்பவம் நடக்கு பாருங்க. ஒரு சம்பவம் நடக்குது. இவன் தேவையின் மத்தியில நன்மை உண்டாகுமா என்று எதிர்பார்ப்பின் மத்தியில இருக்கும் பொழுது ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? ஐயா, கர்த்தர் உன்னுடைய வேண்டுதலை கேட்டார், கர்த்தரை அனுப்பினார், உன்னை ரட்சிக்கும்படியா என்னை அனுப்பிச்சிட்டான்னு சொல்லும் போது துதித்த அதே வாய் அந்த பிரச்சனை மேலும் பிரச்சனையாய் மாறும்போது யாரை பார்த்து நீங்க கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் சொன்னாலோ அவர்களை பார்த்து சொல்ற, கர்த்தர் உன்னை சபிப்பாராக. பாருங்க, அங்க வசனம் சொல்லுது 31, ஜனங்கள் விசுவாசித்தார்கள். எதை விசுவாசித்தார்கள்? ஆரோனும் மோசேயும் சொன்ன வார்த்தைகளை நம்பினார்கள். ஆனா அதே ஜனங்கள் அடுத்து ஒரு பிரச்சனை தங்களை மேற்கொள்வதை பார்க்கும் பொழுது அவர்களால் என்ன பண்ண முடியல, நிக்க முடியல. அவர்கள் என்ன நினைச்சிட்டாங்க? அவ்வளவுதான். ஏண்டா, அவர்களுக்கு முன்பதாக, பார்வோனுக்கு முன்பதாக, அவனுடைய ஊழியக்காரருக்கு முன்பதாக என்னுடைய வாசலை கெடுத்து போட்டீங்களே, நாங்க நல்லா தானே இருந்தோம். நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையை எனக்கு கொடுத்ததுனால நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைக்கு போய்விட்டேன். நல்லபடியா விசுவாசிப்பது அது ரொம்ப லகுவான காரியம். விசுவாசிக்கிறது ரொம்ப லகுவா, ஈஸியான காரியம். ஆனா அதை செயல்படுகிற வரைக்கும், அதை நம்புகிறது அது அசாதாரண காரியம். செயல்படுவதை பார்ப்பதற்கு தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தேவ ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஆவியை உடைய மனுஷனாய் நான் இருக்கும்போது தேவனுடைய நன்மையை பார்க்கிறவனாய் இருக்கிறேன். நம்மளை கர்த்தர் எப்படி தெரிந்து கொள்ளலா? எப்ப கேட்டுட்டு போகிறவர்களாய் தெரிந்து கொள்ளவில்லை. உங்களையும் என்ன நம்மள வசனத்தை கேட்டுட்டு சரி கடந்து போ என்பவர்களாய் கர்த்தர் உங்களையுமே நீ தெரிந்து கொள்ளவில்லை. அதை பெற்றுக்கொள்ளத்தக்க அவருடைய பிள்ளையாய் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா.